ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரசாரமான நாட்டுக்கோழி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம காரைக்குடி ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 50 கிராம் அளவு பூண்டு, 25 கிராம் அளவு இஞ்சி, 3 பழமான தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை மூணத்தையும் நம்ம தனித்தனியாக இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கணுங்க. மிக்சியில் அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சா அந்த அளவு டேஸ்ட்டு வராது. இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி ரசம். நாட்டுக்கோழி ரசம் நல்லெண்ணெயில் தாளித்தாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். நீங்களும் நாட்டுக்கோழி ரசம் வச்சிங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்துட்டு இடித்து வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சளி பிடிச்சிருந்தா நம்ம இந்த மாதிரி கிராமம்னா அது ஒரு சூப்பராக இருக்கும் அந்த நாட்டுக்கோழி. இப்போ இடித்து வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அரை கிலோ அளவு நான் இதில் நாட்டுக்கோழி ரசத்துக்கு 1/2 கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இப்போ அந்த நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, விரலி மஞ்சள், மல்லி 5 பொருள் சேர்த்த மிளகாய்த்தூளுங்க இது. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்னால் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லியில் நீங்கள் சோம்பு சீரகம்லாம் சேர்த்துருந்தா 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்புங்க. இதை நல்லா நைஸாக பொடி செஞ்சுட்டு நம்ம சேர்த்துக்கணும். முதவே இந்த மிளகு சீரக பொடியெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு நல்லா ரொம்ப கொதித்தோடனே கசப்பு தன்மை வந்துடும். அதனால லாஸ்ட்டாக குழம்பெல்லாம் கொதித்து முடித்ததுக்கப்புறம் இதை இந்த பொடியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி ரசம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாடை நேரம்னா மார்கழி மாதம்லாம் ரொம்ப குளிராக சளி பிடிச்சிட்ருக்கும்ல, அந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, உங்கள் பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரக பொடி அதை அப்படியே கொட்டிடலாம். மிளகு, சீரகம், சோம்பு அதை 3ஐயும் அரைச்சி வச்சுப்போம். ஒரு கொதி மட்டும் வரட்டும். சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி மட்டும் நல்லா வரட்டும். மிளகு சீரகம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவு கொதிச்சா போதும். சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு கொதிச்சா போதும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தாளிக்க ஊற்றினா இப்போ எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இதாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி ரசம். இந்த கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுட்டு அவ்வளோதான். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நாட்டுக்கோழி ரசம் கொதிக்க கொதிக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி ரசம் வச்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.